பூச்செடி பூச்செடி வைக்கிறோம்ல உண்டியல் 30 ரூபா 20 ரூபா பரவாயில்ல 40 ரூபா தனியாக வண்டியில் போனால் எடுத்துகிட்டு போகலாம் கவரில் வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் பானை எல்லாரையும் எடுத்தாங்க எடுக்கவே இல்லை எடுத்துட்டு அப்புறமா எடுத்து நம்ம மேலே இந்த பாய்க்கையெல்லாம் எடுத்துட்டு மண்ணு கொண்டு வந்து ஊற வச்சு ஒரு நாளைக்கு ஊற வைக்கணும். மண்ணை இந்த மாதிரி மெரிக்கணும். மெரிச்சாதான் அது மெரிச்சு வெண்ணெய் மாதிரி கையில் எடுத்தோம்னாக்கா அது தானாக வர்ற மாதிரி இந்த ரப்பர் மாதிரி வர்ற மாதிரி மெரிக்கணும். கீழே மணலை போட்டு மெரிக்கணும். கீழே மணல் போட்டால் தான் ஒட்டாமல் இருக்கும். மண்ணை ஊற வச்சதுக்கு அப்புறம் எப்போ ஊற வைக்கணும்? காலையை சாயந்தரமா ஊற வைக்கணும். மச்சா நாள் காலையில் பிசைஞ்சு இதை மாதிரி மெரிக்கணும். கீழே மணலை போட்டு மெரிக்கணும். பிசையும் போது வந்து மண்ணை வந்து இப்படி உளுத்து விட்டு பிசையணும். கட்டியாக இருக்கிறத அப்படியே உளுத்து விட்டு உளுத்து விட்டு அப்புறமா பிசையணும். கைக்கு பதமாக பிசையணும். பிசைஞ்ச பண்பாடு அதே மாதிரி 3 தடவை பிசையணும். இந்த மாதிரி குத்தி அந்தாண்ட வச்சு மாற்றி 3 தடவை பிசையணும். பிசைஞ்சதுக்கு பிறகு மறுபடி கீழே மணலை தடவி இதை மாதிரி மெரிக்கணும். இது 5 தடவை 3 தடவை மெரிக்கணும். அது பதத்துக்கு வந்துட்டுனாக்கா நிப்பாட்டிக்கலாம். பதத்துக்கு வரலன்னா மெரிக்கணும். திருப்பியும் மெரிக்கணும். 3 தடவைக்கு 4 தடவை அதுக்கு மேலே மெரிக்கிறப்பல வராது. அதுக்குள்ளார அது பதத்துக்கு வந்து அப்புறம் எடுத்து ஒரு இடத்துல வந்து அடித்து வச்சுக்கிட்டு அப்புறமா தான் செய்யணும். இது என்ன பண்ணியா? களிமண் எல்லா மண்ணுலையும் செய்ய முடியாது. அது வந்து சட்டி பானை செய்கிற மண்ணு ஒரு இடத்துல இருந்துச்சு. அதை நாங்கள் கண்டுபிடிச்சி அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணில் செஞ்சாதான் பானை செஞ்சால் தண்ணி நிற்கும். பானை செஞ்சால் நல்லா இருக்கும். குழம்பு சட்டி இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா மண் சரியில்லைன்னாக்கா செய்யும் போதே உடையும். அப்புறம் சூளையில் வச்சு சுடும் போது உடைஞ்சிடும். எந்த இதில் உருவத்தில் போய் உடையுதுன்னு தெரியாது. அதெல்லாம் வந்து மண்ணை எடுத்து இப்படி நிமிட்டு பார்த்தா மணல் லேசாக கையில் வந்து அந்த சட்டியில் தானே குழம்புலாம் வைக்கிறது. வந்து சட்டி பண்ணால் இவ்வளவு கஷ்டம் வேற இருக்காது மாதிரி வாய் அகலமா சீக்கிரமா வந்து வியாதியெல்லாம் வரும். இதுதான் நீங்க என்ன பண்றீங்க? அவங்க செய்யறாங்க பாருங்க. அது மாதிரி உருட்டிக்கணும். இப்படி உருட்டோம்னா அப்படியே கட்டையா வரும். வருதா பாருங்க. ரவுண்டுல அப்படியே கட்டையா வரும். இந்த மண்ணு அதே மாதிரி ஒத்துக்கிறீங்களா? யாருக்கு எவ்வளோ மண் வேணுமோ அவ்வளோ மண் எடுத்துக்கலாம். அவங்க முகத்தையும் அப்படியே சேர்த்து போட்டோ அப்படி செய்து பாரு.
போதும்பா. அப்படியே ரவுண்டில் செஞ்சு தெரி வைக்கிற மாதிரி ரவுண்டில் செஞ்சுட்டு மறுபடியும் மூக்கு வைக்கணும். அந்த பாப்பா வச்சுக்க அது மாதிரி அப்படி வச்சாலும் செஞ்சுட்டு தான் இருக்கணும்.